கிளம்பி கொள்ளுவதாகவே தேவாதா ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் நீர் எவ்வளவு நல்லவும் நன்மை செய்கிறவராக இருப்பா. இது 3 மாதங்களே நாங்கள் கடந்து வர உதவி செய்தேன். இந்த 4ஆம் மாத துவக்கத்திலே உம்முடைய வார்த்தைக்காக வாக்குத்தத்தத்திற்காக இந்த மாதத்திற்கு மாற்றமல்ல எங்கள் வாழ்நாளுக்கான வாக்குத்தத்தம் நடுவரே நேரமான வாக்குத்தை நீர் எங்களோடு கூட வெளிப்படுத்தி பேசி வழி நடத்த சொல்லிக்கிறோம். நடுவரே இந்த 3ஆம் மாதத்திலே கிறிஸ்துவே எங்களுக்கு நித்திய ஜீவன் என்று நாங்கள் வாக்குத்தமாய் பார்த்தோம். நடுவரே அந்த நாட்களில் தொடங்கின இந்த போராட்டமான சூழ்நிலை இவ்வளவான வேலை விசேஷமாய் இந்த வியாதியின் தன்மையினால் இன்றைக்கு உலகம் முடங்கி கிடக்கிற நிலையில என் ஆண்டவர் எங்களை நடத்துகிறவராக, எங்களை பலப்படுத்துகிறவராக, தாங்குகிறவராக, ஏந்துகிறவராக, சுமக்கிறவராக, தப்புவிக்கிறவராக இருக்கிறீர். ஒரு நாளும் நாங்கள் அனைவரை பயந்து போக நீர் இருக்கிறீர், எங்களை நடத்துகிறேன். என்னுடைய இறக்கத்திற்காக நன்றி. இன்றைக்கும் உங்களுடைய வார்த்தையினால் எங்களை உயிர்ப்பிக்கிறீர், புதுப்பிக்கிறீர், உங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகிறீர். இந்த வாக்குத்த செய்தியில் உங்களுடைய பரிசுத்த நாமத்தை நீர் வெளிப்படுத்தும், உங்களுடைய வல்லமை விளங்க பண்ணுவோம், நாங்கள் கற்றுக்கொள்ளுவோம், நாங்கள் இன்னும் உறுதியாய் உடைய விசுவாசத்தில் நிலை நின்று ஜெயம் எடுப்போம். உண்மை போல உலகம் முன்பாக தோற்று போனது, பாதாளம் தோற்றுது, பிசாசு தோற்றுது, ராஜ்யங்கள் தோற்று போனது, அடவுரை மாம்சம் தோற்று போனது, எல்லா மனிதர்களும் தோற்று போனார்கள். நீரும் ஜெயம் எடுத்தீர். உங்களை நடத்துகிறவர், உங்களுடைய வார்த்தை ஜெயம் உள்ளது, மகிமை உள்ளது, உடைய ஆவியானவர் செவ்வியானவர்களை நடத்துகிறது. ஆண்டவர் இந்த வாக்குத்த ஆராதனை ஆசீர்வதித்து இந்த கால வேளையில் நம்முடைய மகிமை எங்களோடு இருந்து எங்களை உற்சாகப்படுத்த பலப்படுத்த சொல்லிக்கிறோம். தேவன் கூட இருந்து நடத்துங்க. முழு உலகத்தையும் ஆண்டவர் அடிவின் பாதையிலிருந்து உங்களுடைய ஆசீர்வாத நிலைக்கு சூழ்நிலைக்கு பயமெல்லாம் நீங்க ஒரு மாற்றம் உண்டாக சொல்லுகிறேன். இறக்கத்தை வெளிப்படும் பரிசுத்த ஆவியானவர் பாடல் ஆராதனை தியானங்களை முற்றிலும் பொருட்படுத்தி மகிமையடைங்க. பூமியில் சமாதானம் உண்டாகட்டும், மனுஷருக்குள் பிரியம் உண்டாகட்டும், சித்தம் நிறைவேறும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே. ஓ எத்தனை எத்தனை நன்மைகளோ இயேசப்பா செய்தாரே. ஓ எத்தனை எத்தனை நன்மைகளோ இயேசப்பா செய்தாரே. இறுதி வரை என் வாழ்வு இயேசப்பா உமக்கு தானே. இறுதி வரை என் வாழ்வு இயேசப்பா உமக்கு தானே. நாட்களெல்லாம் காரியம் வாய்க்க செய்தார். எத்தனை எத்தனை நன்மைகளோ இயேசப்பா செய்தார். எத்தனை எத்தனை நன்மைகளோ இயேசப்பா செய்தார். கால்கள் கல்லாட விடமாட்டார், காக்கும் தேவன் உணர்வானார். கால்கள் கல்லாட விடமாட்டார், காக்கும் தேவன் உணர்வானார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னால் கூறமாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னால் கூறமாட்டார். என்னை காக்கின்றார், எனக்கு நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனக்கு நிழலாயிருக்கின்றார். பகலிலும் இரவிலும் காக்கின்றார். பகலிலும் இரவிலும் காக்கின்றார். இறுதி வரை என் வாழ்வு இயேசப்பா உமக்கு தானே. இறுதி வரை என் வாழ்வு இயேசப்பா உமக்கு தானே. கர்த்தரை
எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். நாம் போகும் போதும் காக்கின்றார், நாம் திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னால் காத்திருப்பார். இப்போதும் எப்போதும் என்னால் காத்திருப்பார். இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்கு தானே. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்கு தானே. கர்த்தரே காத்தலாம் வாழ்க்கை செய்யாதே. எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்யாதே. எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்யாதே. எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்யாதே. அளவில்லாத நன்மைகள், எண்ணி முடியாத விஷயங்கள், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், தேவன் அருளிய சொல்லி முடியாத இவங்களுக்காக சொல்றோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்நாள் எல்லாம் கூட இருந்து நடத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துகிறேன், தாங்குகிறேன், ஏந்துகிறேன், தப்பு வைக்கிறேன், சுமக்கிறேன். நரை வயது வரை, தாயின் கருவில் இருந்தது முதல் நரை வயது வரை, உலகத்தின் முடிவு பரியந்தம் நீர் எங்களோடு கூட இருக்கிற தெய்வமையா. எங்களை கைவிடுவதும் இல்லை, விற்று விலகுவதும் இல்லை. இரக்கத்தின் ஐஸ்வர்ய சம்பந்தரே, உன் நாமத்தை தொழுது கொள்கிற யாவும் ரட்சிப்பதால் கூப்பிடும் யாவுக்கும் சமீபமாக எங்கள் பட்சத்தில் இருக்கிறேன். எங்களை நீதிமான் ஆகிறவன் எனக்கு சமீபமா இருக்கிறேன். அழிக்கல்ல ரட்சிக்க வந்தேன், நீ கெட்டு போக அல்ல நித்திய ஜீவனை அருளும்படி வந்தேன் என்று சொன்னீரப்பா. உடைய அன்பு கரத்தில் அடிமைகள் எங்களை தகுதியில்லாத நீ சொன்ன பாவிலா இருந்த எங்களை உடைய அன்பு குமாரனை அடிக்க கொடுத்து அந்த ரத்தத்திலே எங்களை கழுவி சுத்திகரிக்க இன்றைக்கு உடைய பிள்ளைகள் அவருடைய அதிகாரத்தை தந்தப்பா. சாத்தானை மிதிக்கவும் கிரியைகளை முறியடிக்கவும் நாமத்தில் ஜெயத்தை எடுக்கவும் எங்களுக்கு நீர் பலப்படுத்தி இருக்கிறீர். நீங்கள் அவைகளை மேற்கொள்வீர்கள், அவைகள் உங்களை சேதப்படுத்த முடியாது. கிறிஸ்துவ நம்மை விட்டு பிரிப்பவன் யார் என்று பவுல் சொல்வது போல இந்த சூழ்நிலையில் எந்த பயங்கரம், எந்த இருளும், எந்த நோயும் எங்களை திடாதபடிக்கு உடைய தழும்புகளால் எங்களை சுகமாக்கி எங்களை பாதுகாக்கிறீர்கள், பராமரிக்கிறீர்கள். உடைய அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, தயவு பெரியது. நீதிபரரே, நியாயாதிபதியே, சத்தியபரரே, சொன்னபடி எங்களுக்கு நடத்துகிறவர், சொன்னபடி உயிர்த்தெழுந்தவர், சொன்னபடி எங்களை நடத்துகிறவர். உடைய அன்பிற்காக நன்றி. யார் கைவிட்டாலும், யார் மறந்தாலும், சூழ்நிலை எப்படி மாறினாலும் ஆண்டவரே நீர் மாறாதவர் கூட இருக்கிறேன். அன்பு மாறாது. நீர் எங்க மேல் வைத்த அன்பின் உடன்படிக்கை கிருபை நிலை பெயராதப்பா. அன்புக்குள்ளாய் காட்சி ஆண்டு காலமாக எங்களை பாதுகாத்து பராமரித்தி ஆண்டவரே இந்த 4ஆம் மாதத்திலே கொண்டு வந்து நிறுத்தினீர். 3 மாதங்கள் நடத்தினீர். அந்த அன்பிற்கு ஸ்தோத்திரம். 4ஆம் மாதத்திலே நீ நடத்தி முடிப்பீரப்பா. எங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கிறதப்பா. எப்படியாகிலும் இந்த மாத திருப்பந்தியை நாங்க ஆண்டவரை சீக்கிரமாய் எடுக்க உதவி செய்ய. சபைகள் கூட திறக்கப்பட, சூழ்நிலைகள் மாற, சம்பவங்கள் எல்லாம் விலகி போக, தீமை ஆக்ரோஷம் அடங்கும்படியாய் உங்களுடைய இறக்கம், உங்களுடைய மன்னிப்பின் தன்மை, மனிதர்களுடைய இந்த கொடிய வேதனையான சூழ்நிலை ஆண்டவருக்கு அவருடைய இறக்கத்தை வெளிப்படுத்தி மனிதனுடைய குற்றம் குறைகள், சபையினுடைய குற்றம் குறைகள், அப்பா சமுதாயத்தின் குற்றம் குறைகள், உலகத்தின் எல்லா கிரம காரியங்களும் மன்னித்து எல்லோரும் ஆண்டவரை உங்களை அறிகிற அறிவுக்குள்ள வர உதவி செய்யும். நீ தேவன அந்த அன்பை மாறாத கிருபையை பற்றி கொள்ள, வாழ்வுடைய நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இவளை நீக்குங்க, தெளிந்த புத்தியை கொடுங்க. அன்பு வெளிப்பட செபிக்கிறோம். உலகம் உம்மண்டை கிட்ட வர உதவி செய்யுங்க. நீ மனுஷனை சந்திக்கிற தேவனை, தேவன் தன் ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினேன். அப்படியே இந்த நாட்கள்ல உலகம் முழுமைக்கும் அறியாதவர்கள், எதிர்க்கிறவர்கள், உண்மை நோக்கி பார்க்காதவர்கள் எல்லோரும் மனம் திரும்பி வாழ்வுடைய உதவி செய்யும். பிள்ளைகள் நாங்கள் உற்சாகமாய் புதிய பலத்தோடு புதிய கிருபையோடு வாழ எங்க சூழ்நிலைக்கு பிற்பாடு ஒரு பெரிய எழுப்புதலுக்கு நாங்கள் ஆயத்தமாய்
நாங்கள் காத்திருக்கிறோம். நாம் மகிமையடையட்டும். நீ தேவன், கர்த்தர், நாமத்திற்கு மகிமை. எல்லா தடைகளும் உடைகிற ராஜா எங்கள் முன்னே இருக்கிறேன். இன்றைக்கும் உங்களுடைய சபையை நீர் ஆறுதல் படுத்தி வாக்கு ஆராதனைகளை உங்களை தூக்கி நிறுத்த எங்களை நீ தூக்கி பிடிக்க நாங்கள் வசம் போக மாட்டோம். எங்களை நடத்தி முடியும். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம். வார்த்தையை மகிமைப்படுத்த, வார்த்தையின் மகிமை எங்களை தூக்கி நிறுத்த தொடர்ந்து உங்களுடைய வார்த்தையை கேட்டு பலனடைய உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற நான் இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாத வாக்குறுதின்படி யோவானின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனை நமக்கு வெளிப்படுத்துவதாக அவர் சொல்கிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். என் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும், என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் நான் போகிறேன் என்று அவர்களுக்கு சொன்னீர் என்று நாங்கள் வாசிக்கிறோம். அப்பா, இயேசு கிறிஸ்து இந்த உலகமானது படைத்த தெய்வத்தை, படைத்த தேவனை, அவருடைய அன்பை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய நீதியை, அவருடைய நியாயத்தை, அவருடைய ஆசீர்வாதங்களை, அவருடைய நன்மைகளை, அவருடைய பாதுகாப்பை இந்த உலகமானது அறிய வேண்டும் என்று சொல்லி ஏமாற்றம் அடைந்திருக்கிற உலகம், மனிதர் எல்லோரும் வழி தப்பி போனவர்களாக இந்த சூழ்நிலையிலே இந்த உலகத்தை தேவன் பக்கம் திரும்பும்படியாக இரக்கமுள்ள என் பிதாவாகிய தேவன் தம்முடைய அன்பின் குமாரனை அனுப்பினார் என்று வாசிக்கிறோம். 3:14 தம்முடைய ஒரே பேரான குமாரன் மேல் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடி அந்த குமாரனை தந்தனை இவ்வளவாய் உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தார். அந்த குமாரன் இவ்வளவு பாடுபட்டு அடிக்கப்பட்டு மெய்த்தேவனை, உண்மையுள்ள ஒரு பரலோக தேவனை அவர் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வசனத்தில் அதுதான் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்னாதவராகிய இயேசு கிறிஸ்து மெய்தேவனாகிய பிதாவை நாம் அறிந்து கொண்டு அவரோடு உறவாட தாகமுள்ள பிதாவுடைய பிள்ளைகளாய் நாம் அவர் பட்சத்தில் திரும்பப்பட பெரிய விளக்கரையத்தை கொடுத்தார். அடிக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார், காயப்படுத்தப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை தண்டனை அவர் மேல விழுந்தது. அவர் நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்தார். மரணமே இல்லாத தேவன் மரணத்தை ருசி பார்த்து நம்மை எப்படியாவது பிதாவுடன் சேர்த்து விட சாட்சியிலிருந்து, உலகத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, மனுஷனுடைய எல்லா விதமான குழப்பங்களில் இருந்து ஆண்டவர் நம்மை தேவனிடத்திலே பாவத்திற்கு நாம் விழைத்தவர்களாக அவரிடத்திலே போய் சேர்வதற்காக தன்னையே பலியாக்கி நம்மை கொண்டு வந்து சேர்க்கிற ஒருவராக இருக்கிறார். ஆனால் அவர் அந்த நாட்களிலே இஸ்ரவேல் தேசத்திலே, யூதா தேசத்திலே அவர் நின்று பிதாவாகிய தேவனை குறித்ததான சத்திய வசனங்களை போதிக்கும் பொழுது யூதர்கள் எந்த கோத்திரத்திலே அவர் பிறந்தாரோ வந்தாரோ அந்த கோத்திரமே அவரை ஏற்றுக்கொள்ள மறுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ பாரம்பரியங்களின் பகையினர் என்றும் அவர் தன்னை தேவனுடைய குமாரன் சொல்வதால் தேவனுக்கு தன்னை ஒப்பாக நிறுத்துகிறார்களோ இதற்கெல்லாம் ஏற்றுக்கொள்ளுதல் இல்லை என்று அவரை புறக்கணித்தார்கள். அவர்கள் கைத பெரிய தவறு இயேசுவை அவர்கள் தள்ளுவதன் மூலமாக அவரை அனுப்பின பிதாவாகிய தேவனை தள்ளுவதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அவர்கள் இயேசுவை பகைத்தார்கள், இயேசுவை கனப்படுத்த தவறினார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு அவர் தெளிவாக சொன்னார், நீங்கள் குமாரனை கனம் பண்ணினால் பிதாவை கனம் அடைவார், குமாரனும் கனம் அடைவார். நீங்கள் குமாரனை கனம் பண்ணாத பட்சத்தில் பிதாவை நீங்கள் கனப்படுத்தவில்லை, என் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிக்கவில்லை, அதனால் நீங்கள் தேவனை அறிய போவதில்லை என்று அவர்களுக்கு எவ்வளவோ அவர் எடுத்து சொல்லியும் அதற்காக அவர் போராடிய போதிலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. யோவான் 5:18 சொல்லுகிறார், அவர் இந்த ஓய்வு நாளிலே ஒரு மனிதனை சுகப்படுத்துவது அவர்கள் எதிர்த்து நிற்கும் பொழுது இயேசு சொன்னார், ஒரு மனிதனுக்கு விடுதலை கொடுக்கணும், சுகம் கொடுக்கணும், அது அவசியம் என்று சொல்லி தேவனுடைய அன்பை அங்கே வெளிப்படுத்துகிறார். அவர் என் சொந்த பிதா என்று சொன்னார், பிதா சொல்றது நான் செய்வேன் அப்படிங்கிறார். இவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள், மறுதளிக்கிறார்கள்.
ஒன்றை நாம் அறிய வேண்டும். இயேசுவை நாம், அந்த நாமத்தை, அந்த தேவகுமாரனை, நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு அன்பு செய்கிறவரை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணிப்போம். ஆனால் நாம் தேவ கோபத்திற்கு ஆளாகிறோம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியாது, பாதுகாப்பை பெற முடியாது, பரமராஜ்யத்திற்குள்ளே நுழைய முடியாது. இயேசு சொன்னார் யோவான் 14:6, நானே வழி சத்தியம் ஜீவனா இருக்கிறேன், என்னை எல்லாம் ஒருவனும் பிதாவிடத்திலே வாரான் என்று சொல்லியிருக்கிறதை பார்க்க முடியும். அப்போ இயேசுடைய அழைப்பு அங்கே நாம் பார்க்கிறோம். பிதா யாரை தமக்கு பிதா யாரை யாரை வெளிப்படுத்துவாரோ அவர்கள் இயேசுவை அறிய முடியும். இயேசு பிதாவை யாருக்கு வெளிப்படுத்துவாரோ அவர்கள் பிதாவை அறிய முடியும் என்று மத்தேயு 11:27 வாசிக்கிறோம். யோவான் 1:18 சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவை ஒருபோதும் ஒருவனும் கண்டதில்லை, அவருடைய மடியில் இருக்கக்கூடிய ஒரே பேரான குமாரன் இயேசு அவரை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். நோக்கம் எல்லாம் இயேசுவின் நோக்கம் எல்லாம் பிதாவை வெளிப்படுத்த வேண்டும். ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். நம்முடைய பிதாவுடைய ஏற்று பிரியமுள்ள பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி வெளிப்படுத்தினார். யூத நாட்களிலே அவரை கொலை செய்து சிலுவையிலே அவரை தொங்கவிட்டு மரணத்துக்கு உட்படுத்தி தண்டனைக்கு உட்படுத்தினார்கள். உலக மக்கள், ரோம சாம்ராஜ்யம் அவர் அடக்கம் பண்ணினார்கள். 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து தாம் தேவனுடைய குமாரன் தான், தேவன் பிதாவாகிய தேவன் தம்முடைய மகிழில் தன் குமாரனை எழுப்பினார் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கை 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 13ஆம் வசனத்தில் பிதா தம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தினார். அவரை இவர்கள் 4ஆம் வசனத்திலே தேவனுடைய பிள்ளையாகிய இயேசுவை இவர்கள் ஜீவாதிபதியை கொலை செய்தார்கள், தேவன் அவரை எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சி என்று சீஷர்கள் சொன்னதை நாம் பார்க்கிறோம். அந்த நாட்களில் எப்படி நடந்தது? இன்றைக்கும் அந்த இயேசு உயிரோடு இருக்கிறார், பிதாவை வெளிப்படுத்துகிறார். இப்போ நாம் இருக்கிற இந்த கொடூரமான சூழ்நிலையில், வியாதியின் நடுவில் உலகம் தன்னை மறைத்து கொண்டு இந்த நோய் தாக்கி விடாதபடிக்கு பதுங்கி கொண்டிருக்கிற வேலை, இது அவசியம். சோசியல் டிஸ்டன்ஸ் அவசியம் இல்லை என்று மறுக்கவில்லை. இவையெல்லாம் தாண்டி அந்த இயேசுவிலே இருக்கிறதான அந்த ஆசீர்வாதங்கள், நன்மைகளை, சுகத்தை இன்றைக்கும் சமுதாயம் பெற்றுக்கொள்ள யோசிக்கிறது. விதவிதமான வழிபாட்டு முறைமைகள், தெய்வங்களை நம்பி போய் கொண்டிருக்கிறோம். இதற்கு ஒரு படிப்பினையாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இந்த நாட்களிலே தேவன் விரும்புகிறார், தேவன் பேசுகிறார். தேவனுடைய நியாய தீர்ப்பு இன்றைக்கு பூமியை தாக்கி கொண்டிருக்கிறது. நாம் மனம் திரும்ப தேவன் விரும்புகிறார். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவை ஒரு குழந்தை இயேசுவாக தான் பார்க்க முடியும் என்று சொல்கிறார்கள். அவரை அனுப்பின பிதாவையும் அவர்கள் தள்ளி விடுகிறதை பார்க்க, இயேசுவை தள்ளும் பொழுதெல்லாம் பிதாவை தள்ளி விடுகிறோம். நாம் தேவனுடைய அனுகிரகத்திற்குள்ள நிற்க முடியவில்லை. இந்த நிலையிலிருந்து நம்மை காப்பாற்றுதான் இயேசு வந்தார். விசுவாசிக்கிறவர்களுக்கு அவருடைய மகிமை நிச்சயமாய் விளங்கும். தேவனுடைய ஆசீர்வாதங்களை பார்க்க முடியும், வழி நடத்துதலை பார்க்க முடியும். அதனால்தான் என் பிதா உங்கள் பிதா, என் தேவன் உங்கள் தேவன். இந்த பற்றுதலோடு கூட நாம் இயேசுவை பற்றி கொண்டு வருவோனால் அவர் நல்ல வழியிலே நம்மை கொண்டு போய் பரலோகத்திலே சேர்ப்பார் என்று வாக்குத்தம் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. அந்த இயேசு இன்றைக்கும் தன்னை வெளிப்படுத்தினதோட நோக்கத்திலே நாமும் செய்யப்படும். நாமும் இன்றைக்கு இயேசுவை வெளிப்படுத்தணும். மெய்தேவனுக்கு உரிய சாட்சி இயேசுதான் என்பதை உலகத்திற்கு வெளிப்படுத்தணும். அதை தான் தம்முடைய சீஷர்களுக்கு அவர் சொல்லும்போது அப்போஸ்தலர் 1:8 சொன்னார், பரிசுத்த ஆவி அவங்க மேலே வரும்போது நீங்கள் பலனடைந்து சாட்சிகளா, எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்று அவர் சொன்னார். அதை குறித்து அவர் கட்டளையாய் கொடுக்கும் பொழுது மார்க் 16ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்திலே, நீங்க உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும். இயேசு உலகத்தின் பாவத்தை தீர்த்து வைக்கிற தேவாட்டுக்குட்டியாக வெளிப்பட்டார். அவரை கொலை செய்து அவரை மறித்து அவரை அடக்கம் பண்ணினார்கள். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்பதற்கு சீஷர்கள் மாத்திரம் சாட்சி இல்லை. இன்றைக்கு நீங்களும் இயேசுவின் பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் சாட்சிகளாக இருக்கும்படி இயேசுவை வெளிப்படுத்தும்படி we have to reveal God through Jesus. இதற்காகத்தான் இயேசு நம்மை அழைத்திருக்கிறார். அதை தான் இந்த வசனங்கள் நமக்கு உரிமை பாராட்டுகிறது. இயேசுவிலே தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம 1 கொரிந்தியர் அந்த 3ஆம் அதிகார கடைசி வசனத்தில் கூட நாம் வாசிக்கும் பொழுது அங்கே பார்க்கிற காரியம், நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர், கிறிஸ்து தேவனுடையவர். அதிலே நீங்கள் கிறிஸ்துவத்தில் வரும் பொழுதே, அவரிடத்தில் இரக்கத்தை பெறும் பொழுதே, ஆசீர்வாதத்தை பெறும் பொழுதே, நன்மைகளை பெறும் பொழுது, நீங்கள் இயேசு இருக்கிற அந்த உயிருள்ள நாமத்திலே பிதாவாகிய தேவனுடைய ஆசீர்வாதங்களை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த முடியும். அடையாளங்கள்லாம் அவருடையது.
அவருடைய வார்த்தையை நான் பிரசங்கிக்கும் பொழுதே அவர் சொல்லுகிறார், அற்புதங்களினால் அடையாளங்களினாலே என் வார்த்தையை நான் உறுதிப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இன்றைக்கும் அவர் தம்மை வெளிப்படுத்துகிற தேவன். இந்த வாக்குத்தின்படி நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியா நாம் பாதுகாக்கப்படுகிறோம், ஆசீர்வதிக்கப்படுகிறோம், தேவனால் நடத்தப்படுகிறோம். நம்முடைய முடிவு நித்தியத்திலே பரலோகத்தில் இருக்கும் என்ற வாக்குத்தின்படி நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் அனுபவிக்கிற அந்த ஆசீர்வாதங்களை இன்றைக்கு உலக மக்களுக்கு சொல்ல வேண்டியது கடமை. அதை நாம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். சோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே பிதா வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறபடியா அந்த வெளிப்படுத்துவதற்கு நீங்கள் நாம் சாட்சிகளாக இருக்கும்படி தேவனால் நிறுத்தப்பட்டபடியினாலே நாம் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறபடியால் நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும் பொழுது நீங்களும் நானும் அந்த தேவனை நன்றாக அறிந்திருக்க வேண்டும். We have to know God. நீங்களும் நானும் தேவனை அறிய வேண்டும். இதுதான் பேதுரு தன்னுடைய புத்தகத்தில் எழுதும்போது 2 பேதுரு 1 முதல் 3 வசனங்கள் வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது நாம் தேவனை குமாரனை அறிகிற அறிவிலே வளரும் பொழுது அவருடைய திவ்ய வல்லமையானது நம்மை சகல காரியங்களுக்கும் நம்மை நடத்தும். நம்ம மூலமா தேவ நம்பிக்கை வெளிப்படும் என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய கிரியைகள், வல்லமைகள், ஆசீர்வாதங்கள், நன்மைகள் எல்லாம் வெளிப்படும் என்று பார்க்கிறோம். தேவனை அறிய 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 அவருக்குள்ள இருக்கிற மகத்துவங்கள், மகிமைகள், ஆற்றல்கள், வல்லமைகள் இயேசு கூட அதைதான் நமக்கு தெரியப்படுத்துகிறார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது சத்துருவின் சகல வல்லமைகளை மிதிக்கும்படி உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், அவைகள் உங்களை மேற்கொள்ள முடியாது, உங்களை சேதப்படுத்த முடியாது என்று அவர் வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். நிச்சயமாய் ஒரு தெய்வ பிள்ளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சொந்த ரட்சகராக அனுபவிக்கும் பொழுது அவருக்குள்ள ஒரு வல்லமை, அவருக்குள்ள தெய்வீக வரங்கள், தெய்வ கிருபைகள், தெய்வ ஞானம், அறிவு, புத்தி, தேவனுடைய ஆவியினுடைய கனி, அந்த அன்புக்கு வாழ்க்கைக்கான வெளிப்படுத்துதல் எல்லாம் தானாக பெற்றுக்கொள்ள முடியாது. தேவ நீதி என்று வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். அதனால் தேவனை நீ அறிந்து கொள். தேவனை வெளிப்படுத்த வேண்டிய நாம் ஒவ்வொருவரும் தேவ பிள்ளைகள், விசுவாசிகள், ஊழியர்கள், நாம் எல்லோரும் தேவனை வெளிப்படுத்துகிற கூட்டம், இயேசுவை வெளிப்படுத்துகிற கூட்டம். அதன்படினாலே நாம் அவரை அறிய வேண்டிய விதத்தில் அறிய வேண்டும். தாவீதுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு மேய்க்கிறவர் என்று சொல்லப்பட்டது. ஒரு ஆடு மேய்க்கிற சிறு பையன் என்று சொல்லி 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஏன்னா ஆண்டவராகிய கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசி அனுப்பி சவுலை தள்ளிவிட்ட பிற்பாடு, ராஜாவாக தள்ளின பிற்பாடு அவர் தாவீதை அபிஷேகம் பண்ண விரும்பினார். ஆனால் ஈசாவின் வீட்டிற்கு சாமுவேல் தீர்க்கதரிசி வந்த பொழுது அவருடைய பிள்ளைகள், மூத்த பிள்ளைகளிலிருந்து ஒவ்வொரு பிள்ளையும் மொத்தம் 8 பிள்ளைகளில் 7 பிள்ளைகள் வாட்டச்சாட்டமா இருக்கிறதை பார்த்து சாமுவேல் தீர்க்கதரிசி கர்த்தர் இவர்களில் ஒருவனை தான் தெரிந்து கொண்டு போகிறார் என்று சொல்லி ஒவ்வொருவரால் பேசுவை அடைத்த பொழுது கர்த்தர் சொல்றார், நீ ஆளை பார்க்கிறேன், நான் இருதயத்தை பார்க்கிறேன். மனுஷன் முகத்தோற்றத்தை பார்க்கிறான், நான் இருதயங்களை பார்க்கிறேன் சொல்லி அவங்க எல்லாம் தள்ளி விட்டு உனக்கு இவ்வளவுதான் பிள்ளைகளா என்று கேட்ட பொழுது அப்பொழுதுதான் ஈசாய் சொல்றான், இல்ல ஆடு மேய்க்கிற ஒருத்தர் அங்க ஆடுகளை மேய்த்து கொண்டான், உடனே அவனை கூப்பிட்டு அனுப்பு என்று சொன்னார்கள். தாவீது ஒரு ஆடு மேய்க்கிறவன், ஆனால் தேவனை அறிந்தவன், தேவனை பாடி துதிக்கிறவன், எக்காலமும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், எப்பொழுதும் துதி என் வாயில் இருக்கும் என்று பறைசாற்றுகிற தேவனுக்காக நிற்கிற ஒரு மனிதன். ஆடுகளை மேய்த்தவன் இடத்திலே தான் ஆடுகளை பறித்துக் கொள்ள கரடி வந்த பொழுது ஆடு மேய்க்கிறவனை கொண்டு கரடியை கர்த்தர் கொன்று போட்டான். சிங்கம் வந்தது, சிங்கத்தின் வாயை கிழித்து போட்டான். சாதாரண ஆடு மேய்க்கிறவன் கர்த்தரை பாடி பாடி துதித்து, அவருடைய வல்லமை இல்லை, அவருடைய கிருபை இல்லை, தேவ ஞானத்தில், நீதியில, பரிசுத்தத்துல வளர்ந்து பெருகி மகிமையாக காணப்பட்டார். இதோடு கூட தேவன் நிற்கவில்லை. தேவன் அவன் மேல வைத்த அபிஷேகமானது, பரிசுத்தாவின் வல்லமையானது ராஜாவாகிய சவுல் சாசனாவினால பீடிக்கப்பட்டு நடுங்கும் பொழுது என் ஆண்டவர் தாவீதை அனுப்பி அந்த அசுத்தாவியை துரத்துகிறதை பார்க்க முடியும். தாவீது ஒரு வீரன் மாத்திரமல்ல, ஒரு பக்திமான், தேவனுக்கு பிரியமானவனாய் இருந்தார் என்று சொல்லி வசனத்தில் பார்க்கிறோம். அங்கே அவன் சவுலுக்குள்ள இருக்கிற அசுத்தாவியை துரத்த இதோடு கூட இல்லாமல் ஒரு பெரிய போர் சூழ்ந்த பிள்ளைகளே, பெரிய ராட்சசன் பெலிஸ்தன் அங்கே வந்து நின்று கோலியாத் என்ற பெயரில் நின்று கொண்டு எல்லோரும் அழித்து விடும் என்று 40 நாள் அவர்களை வேட்டிக் கொண்டிருந்த பொழுது அந்த 40ஆம் நாள் அங்கு வந்து அந்த சிறிய தாவீது
சகோதரர்களே, அவர்களுக்கு தின்பண்டங்கள் கொடுக்க வந்த அந்த சிறிய தாவீது அவ்வளவு பெரிய ராட்சசனை வெட்டி விடும்படி வீழ்த்தி விடும்படி கர்த்தரை நிந்திக்கிறவனை கொன்று போட வேண்டும் என்று சொல்லி அவர் ஆக்ரோஷத்தோட ஆவி பலத்தில் ஓடி போய் ஒரு கல்லை எடுத்து தன்னுடைய கவனையில வைத்து அந்த பெலிஸ்தனுடைய தலையில நெற்றியில அடிச்சு அந்த சின்ன ஆடு மீது அந்த தாவீதை கொண்டு தேவனை அறிந்திருந்த அந்த மனிதனை கொண்டுதான் தேவன் பெரிய பெரிய காரியங்களை செய்ய விருப்பப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அந்த மனிதன் எந்த அளவிற்கு தேவனை அறிந்திருந்தார் என்பதை 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 46-47 வசனங்களிலே நாம் வாசித்து பார்க்கும்போது நமக்கு தெரியும். சொல்லுகிறார், இஸ்ரவேலில் ஒரு தேவன் உண்டு என்று இந்த பூலோகத்தார் யாவரும் அறியும்படி இன்றைக்கு உன் தலையை நான் வாங்கி போடுவேன் என்று கோலியாத்தை பார்த்து அந்த தாவீதை சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது தேவன் ஈட்டியினாலும் அவர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்லவே அல்ல, அல்லவே அல்ல. அவர் ஈட்டி எடுப்பதில்லை, பட்டயத்தை எடுப்பதில்லை. ஆனால் யுத்தம் எங்களுடையதல்ல, கர்த்தருடையது. அல்லேலூயா. யுத்தம் நம்முடையதல்ல, கர்த்தருடையது. உலகம் யுத்தம் பண்ண ஆயத்தமா இருக்கிறது, அடிக்க ஆயத்தமா இருக்கிறது, தாக்க ஆயத்தமா இருக்கிறது. தேசத்தை மனிதர்களை குடும்பங்களிலே சின்ன சின்ன காரியங்கள் கூட ஒருத்தரை காயப்படுத்தி யுத்தம் பண்ணுகிறார்கள். ஆவிக்குரிய சபையில் இருக்கிறவர்கள் நீங்கள் நானும் மாம்ச ரீதியான காரியத்தை விட வேண்டும். இந்த மனிதன் தேவனை அறிந்தார் என்பதற்கு என்ன சாட்சி? கர்த்தர் ஈட்டியினாலும் பட்டயத்தினாலும் அல்ல, இவனுடைய யுத்த வீரன். 144ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே தாவீது சொல்லுகிறார், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கு படிப்பிக்கிறேன், கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்றது மூலமாய் தேவனை அறிந்திருக்கிறார். யுத்தம் கர்த்தருடையது. எகிப்தியர்கள் அந்த எகிப்தியர்களை பெற்று நம்முடைய எபிரேய மக்கள் அந்த எகிப்தை விட்டு அவர்கள் பிரிந்து வந்த பொழுது அவர்களை விடமாட்டேன், அடிப்பேன் என்று பின் துரத்தி வந்த அந்த பார்வோனினுடைய காரியங்களை தேவன் பார்த்து அவனை அழிக்க திட்டமிட்ட பொழுது அங்கே நாம் பார்க்கிறோம், பின்பக்கத்திலே பார்வோன் சேனைகளோடு தாக்க வருகிறார். முன்னே செங்கடல் இருக்கிறது. ஆண்டவர் அப்பொழுது அங்கே நின்று யுத்தம் உங்களிடத்தில் கர்த்தருடையது என்று சொல்லுகிறார். அவர் பிரபலியமான ராஜாக்களை அழித்தவர், பெரிய பெரிய ராஜாக்களை கொன்று போட்டவர். தேவன் ஒரு காரியத்தை செய்ய நினைத்தால் அவருக்கு ஒரு நொடி பொழுது போகும். அவர் மகிமையான காரியங்களை செய்கிறவர். இன்றைக்கு நாம் அதை அறிய வேண்டும். இன்றைக்கு உலகம் தன் கை பலத்தை நம்புகிறது, தன் பண பலத்தை நம்புகிறது, தனக்கு இருக்கக்கூடிய அறிவாற்றலை நம்புகிறது, திறமைகளை நம்புகிறது, பிள்ளைகளின் அறிவு வளர்ச்சியை பாராட்டுகிறது. ஆனால் இன்றைக்கு அவர்கள் மாம்சத்தையே பயன்படுத்துகிறார்கள். தேவன் ஒருவர் இருக்கிறார் என்றும் அவர் நம்மை காப்பாற்றுகிறவர், நடத்துகிறவர், அவர் நமக்காக யுத்தங்களை செய்ய அறியவில்லை. அதனால ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் எங்கிருந்தாலும் தாங்கள் இயேசு சொன்ன காரியம், ஒரு கண்ணத்தை அவர்கள் அறிந்தால் மறு கண்ணத்தை காட்டுங்கள் என்று சொல்லி தம்மை வெளிப்படுத்தவே விரும்புகிறார். ஒரு தேவன் உண்டு என்று இன்றைக்கு உலகத்தார் யாவரும் அறியும் இஸ்ரவேலில் ஒரு தேவன் உண்டு என்று. அதுபோலதான் விசுவாசிகளாகிய நீங்கள் நானும் ஒன்று அறியணும், நம் தேவன் உயிரோடு இருக்கிறார். அந்த தேவன் செய்ய வேண்டியவைகளை செய்வார். இதை அறிந்த தாவீது பெரிய வெற்றியை பெற்றதோடு வாழ்நாள் எல்லாம் சொல்கிறார், சத்துரு என்னை மேற்கொள்ளாதனாலே நீர் என் மேல் பிரியமா இருக்கிறீர் என்று தேவனை புகழ்கிறதை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட தாவீதை போல குணாதிசயங்கள் பாராட்டுக்குரியவர்கள் என் ஆண்டவர் சொல்கிறார், என் இருதயத்திற்கு ஏற்றவர். தேவனை அறிந்திருக்கிறார். நம்முடைய மாம்சங்களை அடக்கி நமக்காக யுத்தம் செய்கிற தேவனுக்கு நாம் நம்மை ஒப்புவிப்போமானால் நம்முடைய காரியங்களை அவர் சரி செய்வார். நாம் ஏமாற்றம் அடைந்த இடத்திலே நம் தலைகளை உயர்த்துவார். நமக்கு கிடைக்க வேண்டிய நீதி நியாயங்களை அவர் வெளிப்படுத்துவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனை வெளிப்படுத்த வேண்டுமா? தாவீதை போல தேவனை அறிந்து அவருடைய குணாதிசயங்களை அறிந்து அவரே யுத்தம் செய்கிறோம் என்று அறிந்து அந்த யுத்த புருஷன் ஜெயித்தது போல நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஆவிக்குரிய ரீதியில நாம் ஜெயங்களை எடுக்க அழைக்கப்படுகிறோம். அது போலவே நான் சொல்ல விரும்புகிற இன்னொரு காரியம், நீங்கள் உங்கள் விசுவாசத்திலே தீர்மானங்கள் உறுதியாக இருங்க. விசுவாசத்திலே தீர்மானத்தோடு உறுதியாக இருங்க. ரூத்தின் சரித்திரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, ரூத் மோவாபிய ஸ்திரியா இருந்தாலும்
அவள் இணைந்து கொண்ட குடும்பம் தேவனுடைய குடும்பம் தான். எல்கனா அங்கே அவருடைய துணைவியாராகிய நகோமி, இவர்களுடைய 2 பிள்ளைகள், அவர்கள் 2 பேரோடு சேர்ந்து மக்களும் கிளியோனோடு சேர்ந்து அவர்கள் மனம் முடித்த அந்த மோவாபிய ஸ்திரீகள் 2 பேர் என்று பார்க்கிறோம். மூத்த மருமகள் அங்கே ஓர்பால் என்றவர், 2வது மருமகள் ரூத் என்று பார்க்கிறோம். இந்த நகோமியும் எல்கனாவும் தேவனுடைய அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமிலே பஞ்சம் வந்த பொழுது அவர்கள் பஞ்சத்திற்கு பயந்து வெளியில போய் நாம் இருக்கிற சொத்தை வைத்து வாழ்ந்து விடலாம் மோவாப் தேசத்திற்கு போன போது அங்கே நாம் பார்க்கிற காரியம் பெரிய விளைவுகளை சந்தித்து அதிலே அந்த நகோமியோட குடும்பத்தில கணவன் மரித்து போனார், 2 பிள்ளைகளும் மரித்து போனார்கள். அப்பொழுது நகோமியும் அங்கே விதவையானார், 2 மருமகளிலும் மோவாப் ஸ்திரீகளும் அங்கே விதவையானார்கள். ஆனால் ரூத்தை குறித்து நாம் பார்க்கிறோம், அவர் ஒரு தீர்மானம் குறித்த நேரத்திலே தன் தேசத்திற்கு திரும்பபடி தேவன் தன் ஜனங்களை அங்கே சந்தித்தார் என்று அறிந்த நகோமி புறப்பட ஆயத்தமான பொழுது அவர் தன்னுடைய மருமகளை அழைத்து, நான் போகிறேன், நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்களே என்ன செய்யணும் அப்படின்னு சொன்ன பொழுது ஓர்பால் தன்னுடைய மாமியாருடைய முகத்தில் முத்தத்தை கொடுத்து விட்டு என் ஊருக்கு போகிறேன், தேவனிடத்துக்கு போகிறேன் என்று அவர் போய் மோவாபிலே சேர்ந்து விட்டார். ஆனால் ரூத்தோ தீர்மானித்த காரியம், உன் தேவன் என் தேவன், உன் ஜனம் என் ஜனம், நீ போகிற இடத்திற்கு நான் வருவேன், மரணம் நம்மை பிடிக்கும் மட்டும் இதை நான் மாற்றப் போவதில்லை என்று சொல்லி ஒரு மோவாபிய ஸ்திரீ எவ்வளவு எடுப்புள்ள குடும்பத்தில் நின்று கொண்டிருந்தால் அவருடைய வாழ்க்கை கேள்விக்குறி. ஆனால் அவர் தீர்மானிக்கிறார், இந்த கர்த்தர் தான் தேவன் என்று சொல்லி. அல்லேலூயா. கர்த்தர் தேவன் என்று அறிந்து கொண்டோமானால் நம் விசுவாசத்தில் உறுதியாக நிற்பார். ஆனால் அங்கே பவுல் சொல்கிற காரியம் 2 தீமோத்தேயு 1:12 நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன், நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரை காக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஆண்டவருடைய ஜனமாகிய அந்த எல்கனா அவருடைய 2 மகன்களும் சரி, அந்த நகோமியும் சரி, இவர்கள் தேவனை அந்த அளவுக்கு பற்றி கொள்ளாமல் இருந்தும் ஒரு அந்நிய ஸ்திரியாக வந்த இவர்கள் எல்லோரையும் பார்க்கலும் தேவனை பற்றி கொண்டு உறுதியாக அந்த தேசத்திற்கு அவள் அந்த அப்பத்தின் வீடாக பெத்லகேமுக்கு கடந்து வந்ததை தேவன் பார்த்தார். அவருடைய உறுதி தேவனுக்கு பிரியமா இருந்தது. அது நிமித்தம் அவள் அங்கே ஒரு நிலத்தில் பொறுக்கின இடத்திலே அந்த நிலத்திற்கு சொந்தக்கான அந்த நகோமிக்கு சொந்தக்காரனாலே அவர்கள் இந்த ரூத்தை மணமுடிக்க முடிவெடுத்து அவர்கள் ஆசீர்வாதத்தை பெறுகிறதை நாம் பார்க்க முடியும். தேவன் அவளை ஒரு உறுதியோடு விசுவாசித்தவளை ஒரு நிலத்திற்கு உரிமையாளரும் அந்த உரிமையாளராகிய போவாசை இவளுக்கு கணவனாக மணமுடிக்கவும் அதோடு மாத்திரம் இல்லாமல் அவருடைய பெயரும் சரி, அவருடைய பெயரும் சரி, அந்த போவாசோட பெயரும் சரி வேதத்தில் பொறிக்கப்படுவதற்கு ரூத்தின் சரித்திரத்திலே அங்க பதிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்ததை பார்க்கிறோம். ஒரு விசுவாசத்தின் உறுதியானது எவ்வளவு மேன்மையான ஸ்தானத்தை இது மாத்திரம் அல்ல, இவளை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டது ரூத்தை குறித்து என்ன சொல்லப்பட்டது என்று சொன்னால் அவருடைய முந்தைய குணம் நல்ல குணம் தான், மோவாபியா இருக்கும்போது நல்ல குணம் தான். ஆனால் அந்த குணமானது பிந்தினது நற்குணமாக இருந்தது என்ற பாராட்டை அவள் பெறுகிறதை நாம் பார்க்க முடியும். ரூத் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனத்துல அதை தான் வாசிக்கிறோம். அவருடைய பிந்தின நற்குணம் நான் அறிந்தேன் என்று அந்த போவாசனம் பிந்தின நற்குணம் நன்றாக இருக்கிறது என்று சொல்கிற அளவிற்கு அவர் குணசாலிதான் என்ற தீர்மானம் அங்கே அவருக்கு கொடுக்கப்படுகிறது. முந்தின குணத்தை பார்க்கலாம், பிந்தின நற்குணமே என்று சொல்லி நீ குணசாலி. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை விசுவாச உறுதியோடு கூட பற்றி கொண்டு இருப்போமானால் நமக்குள்ள மாற்றங்கள் உண்டாகும், குணம் மாறும், செய்கைகள் மாறும், நம்முடைய பக்தி மாறும், நம்முடைய ஆவிக்குரிய தன்மை மாறும், கனிவுள்ள ஜீவியம் வெளிப்படும். பிறகு நம்மை பார்த்து விரும்புகிற அளவிற்கு தேவ அன்பு நம்மிலிருந்து வெளிப்படும். தேவனை வெளிப்படுத்துகிறது தானாக நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்படும், கனிவுள்ள வாழ்க்கை வெளிப்படும். எல்லோருக்கும் நாம் பிரியமானவர்களாய் மாறத்தக்கதாய் அங்கே தேவன் கிரியைகளை செய்வார். இன்னும் பார்க்கலாம், அந்த நகோமியை குறித்து சொல்லும் பொழுது, அவருடைய பேரப்பிள்ளையை குறித்து சொல்லும் பொழுது 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் ரூத் புத்தகத்திலே அவளுடைய பிள்ளை அந்த இஸ்ரவேலிலே பிரபலமாக இருப்பான் என்று சொல்லப்பட்டது. இது நெற்றியிலே எழுதப்படுகிற காரியம். அழைக்கப்பட்டவனுக்கு, தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு நெற்றியிலே எழுதப்படுகிற காரியம்
என்ன காரியம், இவன் பிரபலியமா இருப்பான். தாவீதை பார்த்து கர்த்தர் சொன்னார், பெரியோருக்கு ஒத்த நாமத்தை உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். இப்படி தேவன் ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டது, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். பேரை பெருமைப்படுத்துவது, ஸ்தானத்தை உயர்த்துவது, இதெல்லாம் நெற்றில எழுதப்பட்ட காரியம். இவைகளுக்காக நாம் பிரயாசப்பட வேண்டியதில்லை. தேவனுக்கு பிரயாசப்படுவோம், தேவ காரியங்களை பிரயாசப்படுவோம். நம்முடைய ஸ்தானம் எழுதப்பட்ட ஸ்தானம், எழுதப்பட்ட ஸ்தானம். வெளிநாட்டில் இருக்கிற என்னுடைய மகன் ஒரு காலத்தை இந்த நேரத்தில் எனக்கு சொல்லும் பொழுது சொன்னார், நிலைகள் எல்லாம் வித்தியாசமா இருக்கிறது, வேலையில பிரச்சனைகள் என்ன தெரிகிறது, நிறவரி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவர்கள் நம்முடைய வேலை பறிப்பதற்கான திட்டங்களில் இருக்கிறார்கள் சொன்ன. நான் சொன்னேன், நீ போலையா யூஎஸ்க்கு கர்த்தர் உன்னை கொண்டு போனார். அந்த ஸ்தானம் கர்த்தரால் கொடுக்கப்பட்டது. அந்த ஸ்தானத்தை எப்படி தக்க வைக்கணும் என்று கர்த்தருக்கு தெரியும், அல்லது அவனை எப்படி நடத்தணும்னு கர்த்தருக்கு தெரியும். அவனுக்கு ஒரு பெரிய பயம், நான் இந்த நேரத்துல வேலை எடுத்தா பிள்ளைகள் எடுத்துக்கொண்டு வெளியிலே வர முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது பயம். அந்த கற்பனைக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. அழைக்கப்பட்டவனுக்கு எழுதப்பட்டு இருக்கிறது, உன் உயர்வு நெற்றியில எழுதப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் உன்னை நடத்தி முடிப்பார். என்ன என்ன காரியத்தில் இருந்தாலும் பயப்பட தேவையில்லை. அவனுடைய பெயர் இஸ்ரவேலில் பிரபலியமாகும் என்று சொல்லி அந்த ஓபேதை குறித்து சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது தீர்க்கதரிசனம் சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ புகழ், புகழ் மேல் புகழ், வெற்றியின் மேல் வெற்றி, புகழ்ச்சி, இவையெல்லாம் தேவனால் ஏற்படுத்தப்படுகிற காரியங்கள். ஒரு நூல் சரித்திரத்திலே தேவை உறுதியான விசுவாசம் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கடைசியாக நாம் இன்னொரு காரியத்தை முடித்து சுருக்கமாக பார்க்கலாம். அங்கே நாம் பார்க்கிறோம், நாம் தேவனோடு கூட வாழ வேண்டும். உன் தேவனோடு கூட நாம் வாழ வேண்டும். We have to live with God. அவரை நாம் வெளிப்படுத்துகிறவர்கள் அல்லவா? கிறிஸ்தவர்கள் தேவனை வெளிப்படுத்துகிறவர்களா? அவருடைய அன்பிற்கு சாட்சிகள் அல்லவா? அப்பொழுது அவரை வெளிப்படுத்த வேண்டுமானால் நாம் தேவனோடு கூட வாழ வேண்டியவர்களா இருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பவுல் சொல்லுகிறார், பவுலை தான் இதற்கு சாட்சியாக வைக்க முடியும். பவுல் தேவ அன்பை குறித்து அதிகமாக சாட்சி கொடுக்கிறார். தேவனுக்கு விரோதமாக தேவனை துன்பப்படுத்தி, சபையை துன்பப்படுத்தி, இயேசுவே சொல்கிறார், நீ துன்பப்படுத்திய கிறிஸ்து நானே, முள்ளின் மேல் உதைக்கிறது உனக்கு கடினமாகவே. அப்ப எவ்வளவு கொடிய மனிதனாக இருந்திருக்க வேண்டும். அவர் ரட்சிப்புக்கு பிற்பாடு, தேவ மகிமையை சந்தித்த பிற்பாடு அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பில் இருந்து ஒன்றும் என்னை பிரிக்க முடியாது என்று அங்கே ரோமர் 8ஆம் அதிகாரம் 36 முதல் 39 வசனம் வரைக்கும் 3 முறை இந்த காரியங்கள் சொல்லுகிறார். சொல்லும் பொழுது கிறிஸ்துவை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? நம்மில் அன்பு கூறுவதாலே நாம் முற்றும் ஜெயம் கொள்கிறோம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் என்று பவுல் உற்சாகமாய், உறுதியாய் அந்த விசுவாசத்தில் நிலை நின்று சொல்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ கிறிஸ்துவின் அன்பு என்பது தேவ பிள்ளைகளை விட்டு பிரிக்க முடியாத ஒன்று. அந்த அன்பிலே நாம் வளர வேண்டும். அதற்கு அடையாளத்தை அந்த 3 வசனங்களில் அவர் சொல்கிறதை நாம் பார்க்க முடியும். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனத்தில் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நாமை பிரிப்பவன் யார் என்று கேட்கிறார். 37ஆம் வசனத்திலே எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுவாலே முற்றும் ஜெயம் கொள்கிறோம். We are more than conquerors என்று சொல்லுகிறார். அங்கே 39ஆம் வசனத்திலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு எந்த சூழ்நிலையும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிற என்று அவர் சொல்கிறதை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய அன்புக்கு அவர் சாட்சியாய் விளங்கினார். எதிராய் சென்றவர் தேவ அன்பிற்கு சாட்சியாய் விளங்கினார். அவர் சொல்கிறார் எபேசியர் 3:17, விசுவாசத்தினாலே கிறிஸ்து நம்முடைய இருதயங்களிலே வாசம் பண்ணுகிறார். பாருங்க, தேவனோடு கூட வாழ்கிற ஒரு அனுபவம் நமக்கு அவசியம். விசுவாசத்தின் ஆழமே அதுதான். அதனால அவர் கலாத்தியர் 2:25 சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது அங்கே அவர் சொல்லுகிறார், இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். நான் அவராலே பிழைக்கிறேன். குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைக்கிறேன். நாம் எப்படியோ தப்ப முடியும். எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே நாம் தப்பிவிட முடியும். எந்த எதிரான சூழ்நிலைகள், குறைவான சூழ்நிலைகள், பாவத்துக்குரிய போராட்டங்கள், எதிரியோட வல்லமைகள், குழப்பமான சூழ்நிலை, இருளான வேளைகள், நாம் அடைக்கப்பட்ட நேரங்கள், இதுக்கெல்லாம் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
கிறிஸ்துவின் அன்பு நம்மை நடத்திவிடும். கிறிஸ்துவுக்குள்ளான அன்பிலே நாம் பிழைத்து விடும் என்பதிலே சந்தேகம் இல்லை. விசுவாசத்தை மாத்திரம்தான் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறது என்பது கிறிஸ்து நமக்குள்ள மகிமையின் ரகசியமாய் அவர் அங்கே மகிமையாய் இருக்கிறார். நமக்குள்ள பாசம் பண்ணுகிறார். 1:27-28 பவுல் அவ்வளவு தீர்மானமாய் சொல்றதுக்கு எல்லாம் காரணம் என்ன? பவுல் அநேக காரியங்களை எழுதுகிறார். கொலோசியர் 3:13 அவர் சொல்கிறார், ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானார், கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். ரோமர் 15:27 வாசிக்கும் பொழுது கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்கள் பிறரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போ கிறிஸ்துவின் சுவாபத்தின்படி, கிறிஸ்துவின் தன்மைப்படி, அவர் வாழ்ந்த வாழ்க்கை முறையின்படி ஒரு விசுவாசி கிறிஸ்துவின் கிரியைகளை, செயல்பாடுகளை பின்பற்றும் பொழுது நாம் கிறிஸ்துக்குள்ளதான் வாழ்கிறோம். கிறிஸ்துவின் சுவாபங்களை நாம் பின்பற்றும் பொழுது கிறிஸ்து நமக்குள்ளே வாழ்கிறார். சத்துரு வெட்கப்பட்டு போவார். சூழ்நிலைகள் நமக்கு காலதாமதமானால் ஜெயத்தையே கொண்டு வரும் என்று நாம் அறிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் கிறிஸ்துவின் அடிமை. பவுல் அதான் அவர் படைச்சாங்க. நான் கிறிஸ்துவின் அடிமை, அந்த அன்பிற்கு அடிமை. கிறிஸ்துவின் அன்பில்லாதவன் சபிக்கப்பட்டவர் என்று சொல்லி, கிறிஸ்துவின் அன்பிற்கு நான் அடிமை என்று சொல்லி ஒரு 3 அதிகாரம் 3 பதிவு நம்முடைய அன்பை குறித்து எழுதும்போது முதல் 3 வசனங்கள்ல அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றும் இல்லை, அன்பு எனக்கு இராவிட்டால் எல்லாம் இருந்தும் அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றும் இல்லை என்று 3 முறை சொல்லுகிறார். ஒரு கிறிஸ்துவ வெற்றி வாழ்க்கைக்கு அவர் சொன்னதுதான், நாம் நம்மை அன்பு கூறாலே நாம் முற்றும் செய்யுங்கள். நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் கிறிஸ்துவ வாழ்க்கை வெற்றியோடு கூட கடந்து போகணும்னு சொன்னா தேவ அன்பு நம்முடைய இருதயத்தை நிறைத்திருக்கணும். அதை கொண்டுதான் நாம் ஜெயம் எடுக்க வேண்டும். நாம் அடிமைகளாக இருக்க வேண்டும். நாம் அடிமைகள் என்று சொல்லும்போது கிறிஸ்துவுக்கு அடிமை, கிறிஸ்துவின் அன்பிற்கு அடிமை. அதைதான் நாம் செய்யணும். நீங்க பழைய ஏற்பாடு புத்தகங்களை பார்த்தீங்கன்னாக்கா அடிமைகளுக்கு தான் ஆசீர்வாதம், அடிமைகளுக்கு தான் ஆசீர்வாதம். யோசிப்பு ஒரு அடிமை நிற்கப்பட்டார். ஆனால் ஆசீர்வாதம் எகிப்திற்கு அவன் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானம், பரிசுத்தாவை பெற்ற ஞானத்தை பெற்ற இந்த மனுஷனுக்கு ஒரு இன்னொரு சொல்கிற கட்டுரை இப்படி அடிமைகள் தான் பழைய படத்தை உயர்த்தப்பட்டதை நாம் பார்த்தோம். ஒரு அடிமை, அவருடைய சிறிய தரப்பு மொத்ததாக ஒரு அடிமை. ஆனால் இந்த அடிமைகள் தான் அந்த எஸ்தர் ராஜாத்தியாக, எஸ்தர் என்பதற்கு நட்சத்திரம் என்பதற்கு உண்மையிலே ராஜாத்தியாக நட்சத்திரமாக அந்த ராஜ்யத்தில் உயர்த்தப்பட்டது ஒரு அடிமை. மொத்ததாக ஒரு அடிமை தான். ஆனாலும் தேவனுடைய கரம் முத்தையாக இருந்தனாலே எதிரி குறிப்பிட்டும் தேவன் அவரை உயர்த்தின ஸ்தானத்தில் வைத்து ராஜா படுத்த அதிகாரத்திலே வைத்தார் என்று பார்க்கணும். தானியலை எடுத்துக்கொண்டாலும் அடிமைகளாய் போனவர்கள் ராஜாத்தை காலையில விழுந்து வணங்கினார். இவர் எல்லோரும் தேவனோடு விசுவாசத்தில் உறுதியாக நின்று எந்த பாடுகள், என்ன போராட்டங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொண்டு நடந்து போட முடியும். நம்ம நாடுகளாக இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள தேவனாக கர்த்தர் மரணத்தை ஜெயித்தவர் என்று பாராட்டுவோம், உலகத்தை ஜெயித்தவர் என்று பாராட்டலாம். அவன் நினைத்தால் எதையும் அழித்து கொடுக்கிறவர்களாக இருந்தாலும் அதன் உங்களையும் என்னையும் மீட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றுவதற்கு அவன் பெரிய கிரயமாகிய மரண தண்டனையை சந்திக்க வேண்டியது இருந்தது. பாவமில்லாத ரத்தத்தை பூமியில் சிந்த தேவனே அவதாரம் எடுத்து பாவமுள்ள மனிதர்களை மீட்க அடிமையாகத்தான் அவன் இறங்கி வந்தார் என்று பார்க்கிறோம். அதனால பாடு, போராட்டங்கள், பிரச்சனைகள், சோதனைகள், வேதனைகள் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நிச்சயமாக இருக்கும், தினந்தோறும் இருக்கும். ஒரு வேளைக்கு 3 வேளை கூட வரலாம். ஆனால் இயேசு உயிரோடு இருக்கிறார். அவன் பாடுபட்டு சோதிக்கப்பட்டதுனால, பாடுபட்டு சோதிக்கப்பட்ட யாருக்கும் உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உயிருள்ளவர் ஆகக்கூடியதாலே நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார். தன்னுடைய நாமத்துக்கு சொல்கிறார். என் ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுத்த மரியாதை சொல்கிறார். இதோ ஒரு அடிமை வார்த்தையின்படியாக ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டு கர்த்தர் அவர்களுடைய கூட இருந்தார். கிருபை பெற்றவர் என்ற பெரிய பாராட்டுகள் எல்லாம் நடந்து வந்தது அடிமைத்தனத்திற்காக. கிறிஸ்துவர்களாகிய நாம் தேவனுடைய அன்புக்கு அடிமைகளாக, நல்ல விசுவாசிகளாக தேவனை அறிகிற அறிவிலே கடந்து வரும் பொழுது இந்த தேவனை இந்த உலகத்திற்கு நாம் வெளிப்படுத்துவோம் என்பதிலே சந்தேகம் இல்லை. வார்த்தையின்படி நாம் கடந்து போகிறேன் என்ன எப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் இருந்தாலும் வார்த்தைக்கு சொல்லுகிறது. நான் வயசு சொல்கிறார், என் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனுக்கு ஏறி போகிறேன். இயேசுவை அனுப்பின பிதாவும் சதாகாலம் உயிரோடு இருந்து நம்மை நடத்துகிறவர். இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து எழுந்து
உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். உலகங்கள் இயேசுவை காண நாம் அவரை வெளிப்படுத்துவதாய் மாறுவோம். உறுதியான விசுவாசிகள் நல்ல அறிவிலே தேவனை அறிந்து செயல்படுவோம். உறுதியுள்ள விசுவாசத்திலே நிற்கவும் தேவ அன்பின் ஆழத்திலே நாம் நிற்கவும் அதன் மூலம் தேவன் வெளிப்படுவாராக, மகிமை அடைவாராக. எந்த நடந்தாலும் நீங்கள் நானும் இயேசு உயிரோடு இருப்பது போல என்றென்றைக்கும் நிச்சயத்துக்குள்ள நாம் வாழ்கிறவர்களாய் தூங்கி எழுதுகிறவர்களாய் அல்ல. இந்த பூமியில நாம் எத்தனை ஆண்டுகள் இருக்கிறோம் என்பதால் அதாவது தீர்மானம் எழுதப்பட்டிருக்கோம். அதுவரை நீங்கள் நாங்கள் எத்தனையோ போராட்டம் வரலாம் போலாம், எத்தனையோ சுனாமிகள் வரலாம், எத்தனையோ காரியங்கள் வந்தாலும் நம்மை நடத்துகிறவர் உயிர் உள்ளவர். அவர் என்ன குறிக்கிறாரோ நம்மை குறித்து அதற்கு தான் நாம் இணைந்து செயல்படுவோம், ஒப்பு கொண்டு செயல்படுவோம். நம்மை ஆசிரியப்பாராக அடிப்படைகளால் ஒப்பு கொள்வோம். அன்பைப்படுவோம் நாமே இந்த கால வேளையிலே அந்த உண்மையான வாக்குறுதிக்காக நாம் நன்றி சொல்லி சுதிக்கிறோம். உங்களுடைய ஆண்டவரே இலக்கத்தின்படி தேவனை வெளிப்படுத்துவதாக வந்து ஒவ்வொரு கிறிஸ்துவனும் இயேசுவை வெளிப்படுத்தினோடு சொல்லியிருக்கிறார். பரிசுத்தாவின் மேலே வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாக அவனை பார்த்து உன் பலவீனத்தில் என்பதை பூர்ணமாய் உள்ளதை திரும்பி போடும் சீசையை பார்த்து உலகமெங்கும் போய் சுவிசேஷ நற்செய்தியை அறிவி உலகமெங்கும் போய் எல்லோருக்கும் சொல்லி அவர்கள் விரும்பினாலும் எதிர்த்தாலும் ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் எதிராய் செயல்பட்டாலும் நீங்களுடைய அன்பை நீங்கள் நான் உலகத்துக்கு வெளிப்படுத்த இயேசு பாடுகள் வழியாயிட்டால் தேவனை நமக்கு வெளிப்படுத்த மரணத்தின் வழியாயிட்டால் நம்ம தேவ பிள்ளைகளுக்கு சாதத்தை கொடுத்தார். வேண்டிய பலன் சுகம் ஆறுதல் ஆசீர்வாதம் நன்மை பெருமை ஒன்றும் நமக்கு குறைவதில்லை. நம்முடைய சாதம் எப்போதும் உயர்ந்திருக்கும் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. உயர்வுக்காக நாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை தானாய் உயர்த்தி இருக்கிறவர் தேவன். அவருக்கு உண்மையுள்ள விசுவாசம், உறுதியுள்ள விசுவாசம், அவரை அறிகிற அறிவிலே வளர்ந்தவர்களாக தாவீதுக்கு ஒரு கர்த்தருக்கு இதயத்திற்கு பிரியமானவர்களாய் காணப்படுவோம். இதெல்லாம் உயர்வுக்கான அடையாளங்கள். அந்த கடைசியாய் அவரை போல அந்த அன்பின் அடிமையாக ஆற்றுவோம். பெரிய காரியம் செய்வார். நம் வீட்டில் குறைவு இருந்தால் நிறைவேறுவோம். ஏன்னா அந்த நன்மை குறித்து சொல்லும்போது அதுதான் நிறைவானது. நிறைவான அன்பு வரும்போது குறைவானதில் ஓடி கொண்டுள்ளார். அன்பே பெரியது என்று சொன்னார். பெரிய அன்புக்கு நாம் பாத்திரங்களாக நிறுத்தப்பட்டு சாட்சிகளாக நிறுத்தப்பட்டிருக்கிறோம். அன்பை காத்துக் கொள்வோம். மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாம் அனுபவிப்போம். மற்றவர்களுக்கு தெய்வத்தை வெளிப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். ஆமென்.